ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs பார்ட் 2. இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம லேயர் கட் மேக்ஸி பாட்டம் எப்படி கட் பண்ணுறதுன்னு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு லேயர் கட் மேக்ஸி அப்பர் பாடி எப்படி கட் பண்ணுறதுன்னு வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அப்பர் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம டாப்புக்கு நம்ம லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாட்டமுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் கிளாத் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2.5 மீட்டர் வந்துட்டு வாங்கியிருந்தேன். அந்த 2.5 மீட்டரில் 80 சென்டிமீட்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பர் பாடி லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ மீதி இருக்க ரிமைனிங் கிளாத்தை வந்துட்டு பாட்டம்க்கு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்லீவுக்கும் லைனிங் கொடுக்குறதா இருந்தால் 3 மீட்டர் லைனிங் கிளாத் வந்துட்டு வாங்கிக்கோங்க. நல்லா வந்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்தாச்சு. லைனிங் கிளாத் ஷிங்க் ஆகுன்றதுனால ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரெண்டாக மடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4ஆக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம சைடு வர மாதிரி வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. நமக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மடித்து போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 ஓப்பன் பீஸ் வந்துட்டு இருக்கும். மேலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டிங் சைடு தான் வந்துட்டு மேல் பக்கம் இருக்கும். ஃபஸ்ட்டு பாட்டமோட டோட்டல் ஹைட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. டாப்போட டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 14 இன்ச், பாட்டமோட டோட்டல் ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் வந்துட்டு ஈவனாக இல்லை, ஸோ இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு கிளாத்தை நல்லா ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாட்டமோட லென்த் அதாவது ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 இன்ச். அந்த 30 இன்ச் கூட நம்ம -3 பண்ணால் வந்துட்டு 27 இன்ச் வந்துட்டு லைனிங் கிளாத்தில் நம்ம பாட்டமோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கலாம். லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 27 இன்ச் வந்துட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு கட் பண்ணலாம் வந்துட்டு வேண்டாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வித் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம அப்பர் பாடி கட் பண்ணோம்ல அந்த கிளாத்தை வந்துட்டு இந்த மாதிரி மேலே வச்சு பாருங்கள். வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் வந்துட்டு இருக்குது. ஒரு 1 இன்ச் வந்துட்டு ப்ளஸ் பண்ணி 11 இன்ச் வந்துட்டு வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அப்பர் பாடியை மேலே போட்டு பாட்டமோட வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அப்படியே க்ராஸாக வந்துட்டு கிளாத்தோட எண்டு வரைக்கும் இந்த மாதிரி லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. வேஸ்ட்டோட மெஷர்மெண்ட் வந்துட்டு மேலே பாட்டம் பீஸை வச்சு மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டம் லென்த் வந்துட்டு 27 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த மார்க்கிங்க்கு மேலே க்ராஸாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் இருக்கிறதுனால சென்டரில் அந்த ஃபோல்டிங்கை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பீஸ் வந்துட்டு கிடைக்கும் நமக்கு. ஒன்று வந்துட்டு ஃப்ரண்ட் பீஸ், இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேக் பீஸ். லேயர் கட் மேக்ஸிக்கு அப்பர் பார்ட் அண்ட் பாட்டம் பார்ட் லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி வந்துட்டு நம்ம எடுத்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கில் 3 லேயர் மேக்ஸிக்கு அந்த 3 லேயர் பீஸ் வந்துட்டு நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அப்பர் பாடி அண்ட் ஹேண்ட் ஸ்லீவுக்கு தேவையான கிளாத்தை கட் பண்ணி எடுத்துட்டு மீதி இருக்க கிளாத்தில் வந்துட்டு 3 லேயர் பீஸ் கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டாக வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மடித்து போட்டிருக்கேன். ராங் சைடு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபேஸ் பண்ணுற மாதிரி மடித்து போட்டிருக்கேன். ஃபோல்டிங் சைடு வந்துட்டு நம்ம பக்கம் இருக்க மாதிரி வந்துட்டு மடித்து போட்டுக்கோங்க. கிளாத்தோட லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 43 இன்ச் வந்துட்டு இருக்குது. கிளாத்தோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 31 இன்ச் வந்துட்டு இருக்குது. ரெண்டாக மடித்து போட்டதுக்கப்புறம் 3 லேயர் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹைட் அண்ட் வித் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயர் பீஸோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10 இன்ச் கூட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 11 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். செகண்ட் லேயர் பீஸோட ஹைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் அதே 10 இன்ச் தான், கூட 1 இன்ச் ப்ளஸ் பண்ணி 11 இன்ச்சுக்கு ஹைட் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேர்ட் லேயர் பீஸோட ஹைட்டுமே வந்துட்டு 10 இன்ச் தான், கூட வந்துட்டு ஒரு 2 இன்ச் ப்ளஸ் பண்ணி 12 இன்ச்சுக்கு
கட் பண்ணி எடுத்திருக்கேன். லேயர் பீஸோட ஹைட் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு வித் வந்துட்டு எப்படி எடுக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அப்பர் பாடி கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த லைனிங் கிளாத் இந்த மாதிரி மேலே வச்சு அப்பர் பார்ட்டோட வித் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. 10 இன்ச் இருக்குது. அந்த 10 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் ஒரு 14 இன்ச் எக்ஸ்ட்ராவா நம்ம கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். வித் மார்க் பண்ணி 14 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் லேயர் பீஸோட டோட்டல் வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 இன்ச்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். செகண்ட் லேயர் பீஸோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 36 இன்ச்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேர்ட் லேயர் பீஸோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 இன்ச்க்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிளாத்தோட வித் வந்துட்டு பத்தாதனால சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். செகண்ட் லேயர் பீஸ்க்கும் தேர்ட் லேயர் பீஸ்க்கும். இப்போ நம்ம 3 லேயர் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. சென்டரில் வந்துட்டு ஃபோல்டிங் இருக்கிறதுனால ஃபோல்டிங்கை வந்துட்டு சென்டரில் கட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் பீஸுக்கு நமக்கு 2 பீஸ் கிடச்சிருச்சு. ஒன்று ஃப்ரண்ட் பீஸ், ஒன்று பேக் பீஸ். அதே மாதிரி செகண்ட் லேயர் பீஸ்லேயும் சென்டர் கட் பண்ணி எடுத்துடுறேன். ஃப்ரண்ட் பீஸ் ஒன்று, பேக் பீஸ் ஒன்று. சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கும் அதே மாதிரியே 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கிளாத் வந்துட்டு பத்தாததுனால. நெக்ஸ்ட்டு தேர்ட் லேயர் பீஸ்லேயும் சைடில் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு 2 பீஸ் ஆஃப் கிளாத் வந்துட்டு கிடச்சிருச்சு. ஒன்று ஃப்ரண்ட் பீஸ், ஒன்று வந்துட்டு பேக் பீஸ். சைடில் கிளாத்தோட வித் வந்துட்டு பத்தாததுனால எக்ஸ்ட்ரா கிளாத் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பீஸ் ஆஃப் கிளாத் எப்படி ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தாலே வந்துட்டு புரிஞ்சிருக்கும் எப்படி வந்துட்டு 3 லேயர் பீஸ் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன்ட்டு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம 3 லேயர் மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு வந்துட்டு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.